பட்டினத்தார் என்றும் பட்டினத்தடிகள் என்றும் கூறப்படுபவர் சோழர்கள் காலத்தில் கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி. இவருடைய இயற்பெயர் திருவெண்காடர். இவர் காவிரிப்பூம்பட்டினத்தில் வணிகத் தொழில் புரிந்து வந்த பெருஞ்செல்வர். கடல்வழி வாணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டியவர். பொருளின் நிலையாமையை உணர்ந்து கடவுள் பால் ஈர்ப்புண்டு துறவரம் பூண்டவர். பெருஞ்செல்வத்தை துறந்து இவர் பூண்ட துறவு கௌதம புத்தருக்கு இணையாக தமிழகத்திலே கருதப்படுகின்றது. வாரணித்தும் பொய்யனவே பட்டினத்தடிகள் போல் யாரும் திறத்தை அறி. அன்னை தமிழில் வணக்கங்கள் திருவெண்காட்டு பெருமானே திருவருள் புரிய வருவாயே திருவெண்காட்டு பெருமானே திருவருள் புரிய வருவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அதற்கு நம்ம பார்வதி பதவி. அடுத்த பாடல் Nine 40133936 ரேவதி பாபு பண்ணலாம். தினசரி இந்த நம்பர்ல அன்னதானத்துக்கு ஜிபே பண்ணா தினசரி அன்னதானத்துக்கு ஒரு வாய்ப்பு பங்களிக்கலாம். இது ஓங்காரக்குடி சார்பில் அன்னதானம் பண்றது தினசரி. கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோட் அங்க கோயம்பேடு மார்க்கெட்டு புழல் கேம்ப் ஜெயில் இருக்கு இல்லைங்களா, அங்க மேடவாக்கம் ஓங்காரக்குடி சார்பாக தினசரி இந்த பட்டினத்தார் ஆலயத்துல ஒரு 150 நபர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கோம். ஆசானுடைய அருளால தினசரி அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒவ்வொரு சென்னையில ஒரு 18 இடம் நடக்குது. இன்னைக்கு ஒரு 18வது இடம். இது ஒரு நம்ம சித்த தரிசன சேனல் வாயிலாக நம்ம இப்போ தரிசனம் செய்து கொண்டிருக்கிற சேத்திரப்பதி
பட்டினத்தாரோட ஜீவாலயம். இது வந்து திருவொற்றியூர், சென்னை திருவொற்றியூரில் இந்த ஜீவாலயம் அமைந்திருக்கு. இந்த ஜீவாலயத்தை இப்போ தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து வாடகச்சேரி ராமலிங்க சுவாமி ஜீவசமாதி மற்றும் அப்புடு சுவாமி ஜீவசமாதி அடுத்தடுத்து பார்க்க போகிறோம்.